ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 2வது வசனம், அதனுடைய பிற்பகுதி. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் தேவன் எல்லாவற்றை விட தம்முடைய வார்த்தையை ஆமென் மகிமைப்படுத்தி இருக்கிறார், முக்கியப்படுத்தி இருக்கிறார். வார்த்தையினாலே சகலத்தை ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட வசனத்திற்கு, வேத வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஆராதனை, பாடல்கள், ஜெபம், ஜீவியம், ஊழியம் எல்லாமே. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் அந்த கிருபைகளை தருவாராக. அதிகமாக வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் தந்து ஆமென் ஓடுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நிலைநிறுத்துவார், உயர்த்துவார். அல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. உடைய வார்த்தையை அதிகமாக நேசிக்க, வாசிக்க, தியானிக்க, அதற்கு முக்கியத்துவம் தர ஆண்டவரே, அது காட்டேஜ் பிரேயரோ, ஆண்டவரே சபைகளிலோ, சுவிசேஷ கூட்டமோ, ஆண்டவரே வசனத்துக்கு முக்கியத்துவம் தர ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் பேசுங்க, கிரியை செய்யுங்க. உடைய வார்த்தையை நீர் ஆண்டவரே அப்பா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீரே. நாங்களும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தர, மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி இயேசுக்கு சுமூல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.